இந்த ஆபத்தான ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு நல்லா பார்த்துருங்க, சுகர் வரலாம், ப்ரெஷர் வரலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஆமாம், கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கூட சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மாத்திரை போட்டுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, விட்டமின் ADEK இந்த சத்து குறைபாடுகள் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்காது. அதுதான் முக்கியமானது. இதோடக்கு பித்தப்பையில கல்லுனால நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேட்டி லிவர் அவ்வளவு ஆபத்து ஆனது. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கலுக்கு என்ன பண்ணுவாங்க, கக்கா பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவாங்க, மாத்திரை போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்களா. மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ் ரொம்ப ஆபத்தானது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா லிவர் ஃபெயிலியர், இதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இதுதான் நம்முடைய கல்லீரல். இது கல்லீரல். இந்த கல்லீரல் என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கும். அதுக்கு பேர் தான் லிவர் ஃபெயிலியர். வந்துச்சுன்னா கிட்னி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. அது ஒன்று. இது ரொம்ப ஆபத்தானது. லிவர் கேன்சர் வரலான்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேட்டி லிவர் அவ்வளோ ஆபத்தானதுன்னு சொல்ல வந்தேன். மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபேட்டி லிவரை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். 7 ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். யார் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலையோ அவங்க வாழ்க்கை முழுவதும் சுகர் மாத்திரையும், ப்ரெஷர் மாத்திரையும், இன்சுலினும் போட்டுட்டு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன்.